வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வழிக்கு வந்த கர்நாடகா காவிரியில் வருகிறது தண்ணீர், சரணடைந்த செந்தில் பாலாஜி, அடம்பிடித்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆப்பு. இந்த 4 செய்திகளை தான் விரிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கர்நாடகாவுக்கு நம்ம முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். ஒவ்வொரு மாதமும் நமக்கு தண்ணி தரணும், காவிரி நதிநீர் ஆணையமான உத்தரவிடுகிறது, கர்நாடக அணைகள்ல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழித்து கொண்டே வருகின்றார்கள் கர்நாடகாவில் இருக்கிறவங்க. விவசாய பயிர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக காயுது. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வரிசையா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நேத்து ஸ்டாலின் அவர்கள் கூட நாம சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றினோம், மேகதாதனை வேண்டாம், காவிரியில உரிய தண்ணீரை திறக்கணும், அது மத்திய அரசாங்கமானது வலியுறுத்த வேண்டும் என்று நாம் ஒரு தீர்மானத்தை ஏற்றியிருந்தோம். அந்த தீர்மானத்தை கொண்டு போயிட்டு பிரதமர் அவர்களை சந்தித்து வலியுறுத்துவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? பிரதமரை பார்த்து பயமா? கர்நாடகாக்காரன் நம்மளுக்கு உரிய தண்ணீர் தரணும், நீங்க பேச்சுவார்த்தை மூலமாக தண்ணீர் கேட்க மாட்டீங்க, சட்டப்பூர்வமாகவும் அணுக மாட்டீங்க, ஏன் கர்நாடகாக்காரனை பார்த்தா பயமா? விவசாயிகள் பாத்தீங்கன்னா தண்ணீர் இல்லாம கருதுகின்றார்கள். அவங்க துயரை துடைப்பதற்கு இந்த தமிழக அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தார். ஆனா இந்த கேள்விகள்லாம் எழுவதற்கு முன்பாகவே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகா முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த முதலமைச்சர் படித்து பார்த்திருக்கின்றார். என்ன பதில் அளிப்பது என்றது தெரியாம ஒரு விடயமாகவே இருந்திருக்குது. கடந்த காலத்துல பல முறை மு.க. ஸ்டாலின் அவர்களை அழைத்தாங்க, மேகதாது அணை தொடர்பாக பேசலாம் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் மேகதாது அணை தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு, உங்ககிட்ட பேசினா முடிவே கிடைப்பது கிடையாது, அதனால நாங்க சட்டப்பூர்வமா பாத்துக்கிறோம் அப்படின்னு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் அழைத்த பிறகு கூட மு.க. ஸ்டாலின் போல. ஆனா இந்த காவிரி பிரச்சனையை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கலாம் என்பது ஜோசப் விஜய் அவர்களுடைய எண்ணமா இருக்குது. கடந்த காலத்துல பல முதலமைச்சர்கள் அப்படி ஒரு முயற்சியை பண்ணியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் தான் முதலாக அந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணாரு. அதுக்கு தான் கடிதம் எழுதியிருந்தாரு. ஒரு வாரத்துக்கு பிறகு தமிழக அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் கர்நாடகா முதலமைச்சர். வாங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாம 2 பேரும் சந்தித்து பேசுவோம் பெங்களூர்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம காவிரியை மட்டும்தான் பேச போறோம், காவிரியின் குறுக்கு கட்டப்படுகின்ற மேகதாது அணை பற்றி பேச போறதில்ல. ஆனா கர்நாடகாக்காரன் நம்மளை எதுக்காக அழைத்திருக்கின்றார் என்றால் மேகதாது அணை பற்றியும் தொடர்ந்து பேசுவோம், அதுக்காக ஜோசப் விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக தான் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காவிரியில தண்ணி மட்டும் திறக்கணுங்க, அதை பற்றி தான் பேசணும் வாங்க அப்படின்னா, ஏங்க அணையில தான் தண்ணி இல்லையே, எதுக்காக வரீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருப்பானுங்க. மேகதாது அணை பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால பேச்சுவார்த்தை மூலமாக ஏதாவது சம்மதிக்க வைக்க முடியுமா என்று கர்நாடகாக்காரன் நினைக்கிறான். அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் தமிழக முதலமைச்சரை வரவேற்றிருக்கின்றார்கள். எம்ஜிஆர் காலத்துல கூட இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்ததாம். எம்ஜிஆருக்கு கர்நாடகாவில் இருந்த முதலமைச்சர் விருந்து வைத்தாராம். நான் விருந்து சாப்பிடலாம், ஆனா எங்க விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா முதலமைச்சர் கிட்ட வேண்டுகோள் வச்சாராம். இதுல ஒரு பேட்டர்ன் பாத்தீங்களா? காவிரியில தண்ணீர் திறக்க வேண்டும் என்றால் நாம தான் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதா இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? ஒரு வருடத்துக்கு தமிழகத்துக்கு தான் அதிக தண்ணீர் பங்கு எவ்வளவு தெரியுமா? 440 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்துக்கு சொந்தமானது. ஆனா கண்டிப்பா தமிழகத்துக்கு தண்ணி எவ்வளவு கொடுக்குது தெரியுமா? 177.9 டிஎம்சி தண்ணி காஞ்சாலும் பேஞ்சாலும் தண்ணி தந்தே ஆக வேண்டும். ஆனால் தமிழகத்துக்கு உரிய தண்ணீர் 440 டிஎம்சி. அதே மாதிரி கர்நாடகாவுக்கு உரிய தண்ணீர் 278 டிஎம்சி மட்டும்தான். நம்மளை விட எவ்வளவு குறைவான தண்ணியை காவிரி ஆத்துல பயன்படுத்த வேண்டும் பாத்துங்க கர்நாடகாக்காரங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? தலை கீழே இருக்குது. அதனால நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு முயற்சி பண்ணியிருக்கின்றார். எம்ஜிஆர் பேசுனதுக்கு அன்னைக்கு தண்ணீர் திறந்தாங்களாம். உடனடியாக மழை வந்ததுனால அந்த சிறிதளவு தண்ணீரே சேர்வதற்குள்ளாக அணையில அதிகமா தண்ணீர் திறந்துட்டாங்க. அப்போ பிரச்சனை இல்லாம போச்சு. பிறகு கலைஞர் பாத்தீங்கன்னா 1997 கர்நாடகா முதலமைச்சர் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா எடுபடவே இல்லை. அவனுங்க தான் காவிரி வச்சு அரசியல் செய்துட்டு இருக்கானுங்களே, பின்ன எப்படி தண்ணி திறப்பானுங்க? அதுக்கப்புறம் 2012 ஜெயலலிதா அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது சரிப்பட்டு வரல. அதற்கு பிறகு நேரா உண்ணாவிரதம் உட்காந்துட்டாங்க. தண்ணி திறக்க மாட்டேங்கன்னா சட்ட போராட்டம் நிகழ்த்தி பார்த்தாச்சு, பேச்சுவார்த்தையும் பேசியாச்சு. ஏன்னா உச்ச நீதிமன்றமானது ஒரு டைரக்ஷனை காட்டியது, ஏன் 2 முதலமைச்சரும் உட்கார்ந்து பேசக்கூடாது இந்த பிரச்சனைக்குன்னாங்க. அதனால ஜெயலலிதா அவர்கள் போய் பெங்களூர்ல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதற்கு பிறகு தண்ணி கொடுக்கல. அதனால உண்ணாவிரதம் உட்காந்துட்டாங்க 2 நாள், கடும் பட்டினி. ஐயோ அந்த அம்மாவுக்கு பிபி சுகர்லாம் இருக்குது, எங்கடா இறந்துட போகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் திறப்பதற்கான வழி பிறந்தது. நீதிமன்றமும் அதிரடியாக தலையிட்டது.
அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி 2017 வந்து ஒரு கடிதத்தை எழுதினாரு, 2019 ஒரு கடிதத்தை எழுதினாரு. வாங்க காவிரி பிரச்சனை பற்றி பேசலாம், தண்ணீர் தான் பிரச்சனை, கடைமடை வரைக்கும் தண்ணி போல, தயவு செய்து கொஞ்சம் தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்துக்கு கர்நாடகாக்காரன் செவி சாய்க்கவே இல்லை. அதனால முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி போக முடியாம நின்று போச்சு. ஆனா கர்நாடகாக்காரனை கூட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. ஆனா அந்த பேச்சுவார்த்தையானது வெற்றி பெறவே இல்லை. இப்ப ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதா, கலைஞர், எம்ஜிஆர் வழியில கர்நாடகாக்காரன் கூட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் வினோத் என்று நினைக்கின்றேன், அவர் இன்னைக்கு செய்தியாளர்கள் முன்பாக அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். கர்நாடகாக்காரனை பொறுத்த வரைக்கும் மேகதாது அணை தொடர்பாக ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சம்மதத்தை பெற்றுவிடலாம். நமக்கு தான் வெங்கட்ரமணா இருக்கிறாரு, நம்ம மாநிலத்தில் தொழில் செய்யக்கூடியவர், தமிழகத்தினுடைய டெல்லி மேலிட பிரதிநிதியா இருக்கின்றாரு. அதனால அவர் கண்டிப்பா நிச்சயமாக மேகதாது அணை பற்றி வந்து நம்ம ஜோசப் விஜய் அவர்களுக்கு எடுத்து சொல்லுவாரு, எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு சிவகுமார் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை அழைத்திருக்கின்றார் என்று நான் நினைக்கிறேன். போற திட்டமானது சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம முதலமைச்சர் போனா வெற்றி தான், தோல்வியே இல்லை, பிளாஸ்ட் தான் அப்படின்னு அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. கர்நாடகாக்காரனை எப்படி சம்மதிக்க வைத்து காவிரியில் தண்ணி திறக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மேகதாது அணை பற்றி கர்நாடகாக்காரன் பேசினான்னு வச்சுங்களேன், அதை பற்றி பேசுவதுக்கு ஒன்றும் இல்லை. அணை வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். அதனால அதை பற்றியான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நாங்கள் தொடங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துவிட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தான் உறுதியானவர். ஏங்க பன்னீர்செல்வத்தை வந்து சேர்க்கலீங்களா கட்சியில அப்படின்னு சொல்லும்போது, பன்னீர்செல்வம் கட்சிக்கு வேண்டாம் என்ற முடிவை செயற்குழு பொதுக்குழு எடுத்தாச்சு. மேற்கொண்டு அதில் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த மேட்டரை விட்டுட்டு வேற மேட்டர் பேசுங்கன்னு. அதே மாதிரி தான் மேகதாதானை விட்டுட்டு மற்ற விஷயங்களை பேசுங்களேன், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரே போடா போடணும். அப்பதான் தமிழகமானது மேகதாது அணைக்கு எதிராக எந்த அளவுக்கு உறுதியா இருக்குது அப்படின்னு தெரியும். நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாக்காரங்கிட்ட போயிட்டு விருந்து உண்டு விட்டு தண்ணீர் வாங்காம வரப்போறாரா, இல்ல பேச்சுவார்த்தை நடத்தலாம் வாங்க என்று அழைத்திருப்பதே வந்து கர்நாடகாக்காரன் நம்ம வழிக்கு வந்திருப்பது போலதான் தெரியுது. அவனை எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு தெரியல. முயற்சி திருவினையாக்கும், பார்க்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் செந்தில் பாலாஜி விஷயத்தை பத்தி பேசுவோமே. செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேர வழக்குல ஜாமீன் பெற்றிருந்தாரு. அதை சிறப்பு நீதிமன்றத்தில் போயிட்டு உறுதிப்படுத்த வேண்டும், ஷூரிட்டி கொடுக்கணும். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எங்கும் போக மாட்டாரு. 2 பேர் போய் உத்தரவாதம் அளிக்கணும். ஜாமீன் தொகை எவ்வளவோ அந்த ஜாமீன் தொகையை கட்டணும். அதுக்கு பிறகு நீதிமன்றமானது யாரெல்லாம் ஷூரிட்டிக்கு நிற்கிறாங்களோ அவங்களுடைய விவரங்கள்லாம் கேட்டு பெறுவார்கள். செந்தில் பாலாஜி எங்கும் போகக்கூடாது, அப்படி போனாங்கன்னா நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீனை உத்தரவாதமாக்குவாங்க. செந்தில் பாலாஜி தம்பியும் போயிருந்தாரு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் சரணடைஞ்சாரு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது. நாளையிலிருந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போயிட்டு கையெழுத்து போடணும். செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்ட நிவாரணத்தை நீதிமன்றமானது வழங்கவே இல்லை. நாங்க ஜாமீன் பெற்றுவிட்டோம் இந்த குதிரை பேர வழக்கில், அதுல கைது பண்ண மாட்டாங்கன்னு எங்களுக்கு உத்தரவாதமா தெரியும். ஆனா என் மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, எந்த வழக்கில் கைது பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க எஜமா. அதனால எந்த வழக்கா இருந்தாலும் சரி காவல்துறையினர் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க, முறையா நாங்களே போய் ஆஜராகின்றோம். ஆனா இந்த குதிரை பேர வழக்குல எங்களை கைது பண்ணி விசாரிக்க வேண்டாம் என்று நீங்க சொல்லிட்டீங்க, எங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த குதிரை பேர வழக்குல எங்க வீட்டுல அதிரடியா சோதனை நடத்துறாங்க. எங்களை கூப்பிட்டு எங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து விசாரணை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தமிழக காவல்துறையானது அத்துமீறிக்கிட்டே இருக்குது. ஆதவாஜனாவை பொறுத்த வரைக்கும் கரூர் வழக்குல கணக்கு தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதனால வேற ஏதாவது ஒரு வழக்குல கைது பண்ணக்கூடாது, எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடினாரு. 2 நாளைக்கு முன்பாகத்தான் நீதிமன்றமானது எந்த வழக்குல கைது பண்ண போறாங்கன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி நிவாரணம் வழங்க முடியும்? வழக்கினுடைய தன்மை தெரிஞ்சாதான் ஓஹோ அந்த வழக்குல உங்களுக்கு நிவாரணம் கேட்கறீங்களா, கண்டிப்பா தரலாம் அப்படின்னு முடிவுக்கு வரலாம். அதனால எந்த வழக்குல உங்க மீது நடவடிக்கை பாயுமென்றே தெரியாது. அப்படி இருக்கும்போது நிவாரணங்கள் எப்படி வழங்குறது? அதனால வழக்கின் தன்மையும் தீவிரத்தையும் நாங்க தெரிந்து கொண்ட பிறகுதான் உங்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும். அதனால ஏற்கனவே ஜாமீன் கொடுத்துருக்கோம். மறு உத்தரவு வருகின்ற வரைக்கும் நீங்க திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போய் அண்ணனும் தம்பியும் காலை மாலை 2 வேலையை கையெழுத்து போடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடுச்சு நீதிமன்றம். அதனால் நாளைக்கு ஆஜரானார் என்றால்
நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவார் என்று சொல்றாங்க. நீதிமன்றத்தில் இன்னைக்கு சரணடைந்ததன் மூலமாகவே ஒரு துணிச்சல் வந்திருக்குது செந்தில் பாலாஜிக்கு. இல்லைன்னா அவர் வெளியே வந்திருக்க மாட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போயிட்டு திரும்பினாரு. தியாகி செந்தில் பாலாஜி என்றுலாம் சொல்லிட்டு புகழ்ந்தாரு. நம்ம ஸ்டாலினுடைய வலதுகரம் அவரு லண்டன் போயிட்டு வந்தாரு. அவரை வரவேற்பதற்கு கூட செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் வரவே இல்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பான இடத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாருன்னா, அதே மாதிரி ஜாமீனை உறுதிப்படுத்தி இருக்கிறாருன்னா, நாளைக்கு கையெழுத்து போட போறாருன்னா, ஏதோ செந்தில் பாலாஜிக்கு உத்தரவாதம் யாரோ அளித்திருக்கின்றார்கள். வேற வழக்கில் கைது இல்லை என்று தெரிந்திருக்குது. அதனால தான் வெளியே வந்திருக்கிறாரு. பார்க்கலாம். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் சும்மா விடாதுன்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் ஏதாவது ஒரு பெட்டிஷன் போட்டு அவரு தன்னுடைய வழக்கிலிருந்து தொடர்ச்சியாக தப்பித்துக் கொண்டே இருக்கின்றார். விசாரணையிலிருந்து தப்பித்துக்கிட்டே இருக்கிறாரு. காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆனா நாளைக்கு தெரிஞ்சிடும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகிறாரா இல்லைன்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கானது நேற்று நீதிமன்றத்துக்கு வந்தது. அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கின்றார். அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனை மூலமாக வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்காருங்கோ. அதனால நாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து விசாரிக்கணும், அந்த வழக்கில் எங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் போய் அமலாக்கத்துறையானது சொல்லிச்சு. உடனடியாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க திடீர்னு இடி வந்து இப்படி கேக்குதுங்க, தூத்துக்குடி நீதிமன்றத்தில் சாட்சி எல்லாம் விசாரிச்சுட்டாங்க எங்க வழக்குல. அதற்கு பிறகு பிரதான விசாரணையே போயிட்டு இருக்குது. இப்படி விசாரணை எல்லாம் ஓரளவுக்கு முடிந்து விட்டு கடைசி கட்ட விசாரணை இருக்கின்ற போது இடி வந்து எங்களையும் இந்த வழக்கில் இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இடி என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க ஏற்கனவே இந்த விசாரணை எல்லாம் தொடங்கிறதுக்கு முன்பாகவே நாங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோங்க. நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்குல சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை இருக்குது, நாங்க அவரை விசாரிக்கணும், எங்களுக்கு அந்த வழக்கில் இணைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டங்க. ஆனா மதுரை உயர் நீதிமன்றமானது அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருப்பதாக சொல்றாங்க அப்படின்னு வந்து இடி சொன்னாங்க. அதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏங்க மதுரை நீதிமன்றத்தில் இடி வழக்கை இது வரைக்கும் விசாரிக்கவே இல்லைங்க, இந்த வழக்கே முடிய போகுது. அப்புறம் அந்த வழக்கு விசாரித்து அதுக்கப்புறம் இடி வந்து விசாரணை முடிந்துவிட்ட இந்த தூத்துக்குடி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் இணைந்து மீண்டும் முதலிருந்து விசாரணையா, ஒரு குழப்பம் ஏற்படாதா அப்படின்னு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரு. ஆனா இடியை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்குல எங்களையும் சேர்க்கணும் என்று சொல்லி மதுரை நீதிமன்றத்தில் நாங்க போட்ட வழக்கானது பல கட்டங்களை தாண்டி விசாரிக்கப்பட்டு வருதுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களை அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்குல சேர்க்கணுமா வேண்டாமா என்ற முடிவே வரப்போகுதுங்க. இடைக்கால உத்தரவே பெற போறங்க. அந்த விசாரணை நடந்து கொண்டு தான் இருக்குதுங்க. நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்ற மாதிரி தொடங்கவே இல்லைங்க, கண்டிப்பாக விசாரணை நடந்து கொண்டு இருக்குது. நீங்க நீதிமன்றத்தை கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து தூத்துக்குடி நீதிமன்றத்தில் இடி போய் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்குல தங்களையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சோ அதனால ரெண்டு பேருடைய வாதத்தையும் கேட்ட பிறகு தீர்ப்பை தூத்துக்குடி நீதிமன்றமானது தள்ளி வச்சிருக்குது. கண்டிப்பா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இடி வழக்குல சிக்க போறாரு, அவரும் உள்ள போக போறாரு. ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரியும், மார்கண்டேயன் திமுக எம்எல்ஏ கைது பண்ணி சிறையில் இருக்கின்றார். சிறை வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சொர்க்கம் போல இருக்கிறதா. நான் கவலை இல்லாம இருக்கிறேன், நீங்களும் கவலை எல்லாம் இருங்க. நான் இவ்வளவு நாள் வந்து சிறையில் இருக்கின்றோம், அவ்வளவு நம்ம சீக்கிரமாக ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் மார்கண்டேயன் அவர்களை கட்டம் கட்டிட்டாங்க, அடுத்தது நம்மளை கட்டம் கட்டினாலும் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணார். ஐயோ நெஞ்சு வலிக்குது, தலை வலிக்குது, என் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேருங்க, வேகமா போங்க அப்படின்னு மார்கண்டேயன் அவர்களுக்கு ஜாமீன் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து வேஷம் போட்டாரு. ஏற்கனவே அடுத்தடுத்த வழக்குகள் வந்து வரிசையில் நிற்கும் போது இடி வந்து குறுக்கே புகுந்து நான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுன்ற காரணத்தினால, இங்க மாநில அரசாங்கம் மாற்றமாக இருக்கின்ற காரணத்தினால நாம இடி வழக்கிலும் உள்ள போக வேண்டியதா இருக்கும், லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கிலும் உள்ள போக வேண்டியதா இருக்கும். இந்த தருணத்துல மார்கண்டேயனுக்கு ஆதரவாக மல்லு கட்டம்னா பணி செய்ய விடாம தடுத்தாருன்னு சொல்லி போட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் தூக்கி உள்ள வச்சிட்டாங்கன்னா, அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, மயக்க வர மாதிரி இருக்குது, என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறீங்களா அப்படின்னு அன்னைக்கு ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு. ஸோ மொத்தத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ரொம்பவே தவேக அரசாங்கத்துக்கு எதிராக அடாவடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இடி மூலமாக தூக்கி உள்ள வைப்பாங்க போல இருக்குது. நேர்லாம் எப்பேற்பட்ட மினிஸ்டர், மூர்த்திலாம் எவ்வளவோ பெரிய மினிஸ்டர், அவங்களாம் வாய விஷயம் சும்மா இருக்கின்ற போது அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் என்ன அழிஞ்சு போறதுக்கு காலமா பார்க்கலாம். மொத்தத்தில் காவிரியில் தண்ணி வர போறது இல்லை, திமுக காரனை தூக்கி உள்ளேயும் வைக்க போறது இல்லை. நம்முடைய ஆசை திமுகவை துளிர்க்க விடக்கூடாது. தீமையினுடைய அடையாளமாக கருதக்கூடிய விஜய் அவர்கள் அந்த தீய சக்தி முடிஞ்சதாகவே இருக்கணும்.
முடிப்பாரா என்று எதிர்பார்க்கின்றோம் ஒவ்வொரு வழக்கிலும். ஆனா ஏதோ ஒரு ஓட்டையை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. நன்றி.